ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு மார்னிங் அப்டேட். உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் எக்ஸ்ட்ரா லைக்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். அதாவது நம்ம சொன்ன மாதிரி மேக்ஸிமம் லைக்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா மார்னிங் அப்டேட் பண்ணலான்னு சொல்லுங்களா. ஸோ இன்னமும் உங்களுடைய லைக்ஸ் அதிகரித்தா பெட்டராக இருக்கும். ஸோ லைக்ஸ் மேலே கொஞ்சம் பார்த்துங்க. நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா மார்னிங் அப்டேட்டில் கம்ப்ளீட்டாக நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது டைம் இல்லை. கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் 6:30 ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெக்கார்டிங் எடிட்டிங்லாம் பண்ணி வரதுக்கு 7:30 ஆகிடுது. உங்களுக்கு வீடியோ ரீச் ஆகணும்னா 8 o'clock ஆகிடும். ஸோ அந்த லாஸ்ட் டைம் மினிட்ல உங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கொடுக்க முடியுதோ அவ்வளோனால சீக்கிரம் கொடுக்குறதுக்காக உங்களுக்கு மார்னிங் அப்டேட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களுடைய லைக்ஸை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி குளோபல் இஷ்யூ எப்படி இருக்குன்னு ஒரு டைம் பார்த்துட்டு இருக்கேன். எஸ்ஜெக்ட் நிஃப்டியும் மற்ற மார்க்கெட்ஸ் நிலமரவும் பார்க்கலாம். இப்போ எஸ்ஜெக்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 145 பாயிண்ட் பாசிட்டிவில் காமிக்குது. ஓகே, 145. மிச்சம் ஆல்மோஸ்ட் நாஸ்டாக்கு 6 பாயிண்ட் சம்திங் எல்லாமே ஃப்ளாட் தான். யூரோப்பியன் மார்க்கெட் இன்னும் நெகட்டிவில் தான் இருக்குது. ஹேங்ஸாங்கும் நெகட்டிவ் தான். எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம் நெகட்டிவ் தான் இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு நிக்கேயும் எஸ்ஜிஎஸ் நிஃப்டி தான் பாசிட்டிவில் காமிக்குது. ஓகேங்களா. ஸோ இதை நாம் என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நிஃப்டி 50லேயும் அதாவது ட்ரெண்டு டவுனில் இருக்குது. நல்லா கவனிங்க, ட்ரெண்டு டவுனில் இருக்குது. எவ்ரி பாசிட்டிவை நம்ம சேலிங்காக யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. எவ்ரி பாசிட்டிவை சேலிங்காக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ சேலிங்காக யூஸ் பண்ணிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரேஷன்ஸ் ஏரியாவில் லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகுதான்னு பாருங்கள். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2 ரேஷன்ஸ் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது 15,930 ஒரு ரேஞ்சும் 16,000 ஒரு ரேஞ்சும் ரேஷன் ஜோன் 2 க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜோனில் உங்களுக்கு லோயர் லோ ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள். இங்கேயோ இல்லை இங்கேயோ ஏதாச்சும் ஒரு இடத்துல லோயர் லோ ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல சேலிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சு. ஸ்டாப் லாஸ் போகிறதுக்கு உங்களுக்கு நல்ல சரியான இடம். நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது நேற்று மார்னிங்கில் ஏன் உங்களுக்கு சென்ட் பண்ணால் பாட்டமில் இருந்தது எல்லாம் ப்ரைஸ் பாட்டமில் இருந்தால் உங்களுக்கு நான் சேலிங் சஜஷன் கொடுக்கல. ஸோ நமக்கு ரீடெஸ்ட்மெண்ட்டில் வர சொல்ல நமக்கு சேலிங்கான கொடுக்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல ரேஷன் ஜோன் உங்களுக்கு சேலிங்கான கிடச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு நான் சேலிங் ப்ரிஃபர் பண்ணியிருப்பேன். இந்த பாட்டம் ரிஸ்கி ட்ரேடாக அமையும். ஓகேங்களா. அதாவது என்ன சொல்லுது, என்னுடைய வியூவில் சரியான இடம் அந்த இடத்துல கிடையாது. நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல வரல, ப்ராஃபிட் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் என்னுடைய வியூ சேஃபான ஜோன் இல்லாததுனால இந்த இடத்துல நான் சேலிங்கு நான் ப்ரிஃபர் பண்ணல. ஸோ இன்றைக்கி நான் சேலிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா எனக்கு சேஃபான இடம் கிடச்சிருக்கு. 16,000 ஒரு ரேஷன்ஸ் ஏரியா, 15,930 950 ஒரு ரேஷன்ஸ் ஏரியா. ரெண்டுமே ரேஷன்ஸ் ஏரியா தான். ஸோ இதில் உங்களுக்கு லோயர் லோ ஃபார்மேஷன் கிடைச்சதுன்னா ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எஃப்ஐஐ டேட்டா டிஏ டேட்டா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 12th மேக்கு எவ்வளோ சேலிங் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பையிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எஃப்ஐஐ -5,255 crores சேல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ டிஐ பார்த்திங்க அப்படின்னா 4,815 பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எஃப்ஐஐ டிஐ டீட்டெயில்ஸ். சரி, நிஃப்டி 50 கண்டிஷன் பார்த்திங்கன்னா 2 ரீசன்ஸ் ஸோ சேலிங்காக ரெடியாக இருங்க. பாசிட்டிவ் போட்டோ விடுங்க, எவ்வளோ தூரம் போதோ போட்டோ விடுங்க. அந்த 2 உங்களுக்கு கேப் ஓப்பன் ஆகுதா ஓப்பன் ஆகிட்டு விடுங்க. சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதா ரைட் விடுங்க. சரி, இன்னமும் மேலே கொஞ்சம் போதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பரவாயில்ல. சப்போஸ் இந்த இதில் என்னாச்சு திரும்புது, மார்க்கெட் லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிடுச்சு திரும்புது அப்படின்னா மட்டும் செல் அண்ட் பைக்கான வேலையை பாருங்கள். இல்லை இந்த லைன் கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு, அதாவது 16,000 தாண்டி மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் நீங்கள் பை அண்ட் செல்லுக்கான ஒரு வேலையை பார்க்கலாம். ஏன்னா இது நெக்ஸ்ட் லெவல். அதாவது 16,150 இருக்குல்லைங்க, அது நீங்கள் பையிங் லெவலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜோனை நீங்கள் பையிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த ரேஷன்ஸ் லைன், இந்த ரேஷன்ஸ் லைனுக்கு கீழே நீங்கள் செல் அண்ட் பைக்காக ரெடியாக இருக்கலாம். 16,000க்கு நேரம் வச்சுக்கலாம். 16,000க்கு நேரம் உங்களுக்கு லோயரில் ஃபார்மேஷன்ஸில் செல் அண்ட் பைக்காக ரெடியாக இருங்க. அதுக்குள்ளே நீங்கள் பை அண்ட் செல்லுக்கான வேலையை எதிர்பார்க்காதீங்க. அதாவது 15,900 16,000 கேட்ச் பண்ணலாம், அந்த 100 பாயிண்ட்டை கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு ஷார்ப்பாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஒரு ரேஷன்ஸ் ஏரியாவாக அமையும். 16,050 16,030 ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் முன்ன பின்ன போகும். ஸோ அந்த சின்ன பாயிண்ட்டை கேட்ச் பண்ணுறதுக்காக போய் ரிஸ்க் எடுக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி சேலிங்காக ரெடியாக இருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஓகே, பேங்க் நிஃப்டியில் பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் ஒரே ரேஷன் ஜோன் தான் தெரியுது எனக்கு. சின்ன சின்ன ரேஷன் ஜோன் அதுக்கு முன்னாடி வருது, அதெல்லாம் பிரேக் ஆகிடும், ஈஸியாக பிரேக் ஆகிடும். இந்த 34,000 இருக்குது இல்லைங்களா, ஸோ இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 34,000 ஒரு ஸ்ட்ராங் ரேஷன்ஸாக ஒர்க் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதில்
சேலிங்காக ரெடியாக இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நான் இங்கேருந்து பையிங் கொடுத்துடலாம். ஸோ இங்கேருந்து பை பண்ணுங்க, இங்கேருந்து பை பண்ணால் ஸ்டாப் லாஸ் இங்கே வரும். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதே இங்கே கேப் அப் அப்படின்றப்போ கிட்ட 145 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா. ஸோ ஓப்பன் ஆகிறதே அங்கே அப்படின்னா நம்ம வந்து டார்கெட் எங்கே செட் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் எங்கே செட் பண்ணுறது, ஓகே இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. நம்ம எடுத்தோடனே டார்கெட்டை க்ரீனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு நம்ம பை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஸ்ட்ராங்காக ரெசிஷன்ஸ் இருக்குது. 34,000 ரெசிஷன்ஸ் தான். அதுக்கு மேலே போன இதெல்லாம் வந்து ரெசிஷன்ஸ் எல்லாமே கண்டினியூ ரெசிஷன்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு. ஓகே இதில் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் கூட சேலிங்காக ரெடியாக இருங்க. உங்களுக்கு நான் இதுக்கும் அப்டேட் பண்ணுறேன் என்னுடைய டெலிகிராம் சேனலில். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு என்னோடய வியூஸை. இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சென்ட் பண்ணுறது. இது வந்து டிப்ஸ் அல்லது கால்ஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். அது ஒன்லி ஃபார் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்க சேனல். கிட்டத்தட்ட 170 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதில். இதில் சார் நாங்கள் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்க முடியுமா, நாங்களாம் ஜாயின் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் ஒரு வேலை கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன செய்யணும்னா ஜஸ்ட் நீங்கள் என்னோடய லிங்க்லேருந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும், நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. ஓகே லைவ் மார்க்கெட்டில் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது பர்சிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிரேக் டவுன் ஆகிறதுக்குன்னு. அதுக்கப்புறம் ஜுப்ளியன் ஃபுட்டும் உங்களுக்கு செல்லிங் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் நீங்களே தெரியும். அப்புறம் பேடிஎம்மில் கூட உங்களுக்கு டவுன் சைடுக்கான வியூ கொடுத்துருங்க. என்ன மாதிரி உங்களுக்கு டவுன் சைடு ஆகும், அதாவது வேவ்ஸ் ஒரு சின்ன லோ வேவ் கிரியேட் ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு அப்புறம் வந்து பிரேக் டவுன் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு. இது ஜுப்ளியன் ஃபுட் சொன்னேன் இல்லைங்களா, பிரேக் டவுன். அதுக்கப்புறம் பேடிஎம். ஓகே இது ஜஸ்ட் அவ்வளோதான். இது வந்து நான் சொன்ன மாதிரியே போகும் அப்படின்லாம் இல்லை. ஒரு சில டைம் நான் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாகவும் போகும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளோட வியூஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கூட என்னோட வியூஸ் வந்து இதுக்கப்புறம் சென்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து லைவில் சென்ட் பண்ணிட்டுருப்பேன். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட எப்படி இருந்தது அப்படின்றத விஷயம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஒரு சில டைமில் அதில் லைவில் கூட உங்களுக்கு ஃப்ரீயில் கூட சென்ட் பண்ணிட்டுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இது வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல். சரி இப்போது என்ன சார் ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம ட்ரேடிங்காக அப்படின்னா சேம் இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் கண்டினியூ தொடரும். எது அப்படின்னா பேடிஎம் அண்ட் பெர்சிஸ்டன்ட். இது ரெண்டுமே வந்து செல்லிங்காக ப்ரிஃபர் பண்ணுறேன் நீங்கள். ஏன்னா ரொம்ப வீக்னஸாக இருக்குது அதில். நீங்கள் ஹையர் நீங்கள் சேலிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஜோன் வந்து கட் ஆகிட்டு கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கான். ஸோ இது திரும்ப வந்து சேலிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பையிங் நான் இங்கே பை பண்ணுறேன் அப்படின்னா பையிங் வச்சு போர்ஷனை விட்டுடுங்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நீங்கள் பையிங் செல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளோ தூரம் போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா உங்களுக்கு நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால எவ்வளோ தூரம் ரிஜெக்ட் ஆகும் தெரியாது. முதல்ல நீங்கள் செல் அண்ட் பைக்காக யூஸ் பண்ணிங்க. நீங்கள் பிரேக் டவுனை செல்லிங்காக யூஸ் பண்ணிங்க, பிரேக் அவுட்டை பையிங்காக யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஐஏ ஃபார்மேஷன் வந்து கட் ஆகிடும் அப்படின்னா நீங்கள் பையிங்காக யூஸ் பண்ண வேண்டாம். சிம்பிள், அவ்வளோதான். மார்க்கெட் நல்லா சார் 3% 4% பாசிட்டிவ் போகுது சார், என்ன சார் பண்ணலாம், விட்டுடுங்க, பரவாயில்ல, நோ ட்ரேட். அதில் ட்ரேடிங் எதுவும் பண்ணாதீங்க. இதுவும் அந்த பேடிஎம் கூட அவ்வளோதான். இப்போ நீங்கள் அப்பர் சைட் பிரேக் அவுட் சைன்ஸில் 10 லைன் ட்ரா பண்ண எனக்கு பிரேக் அவுட் கிடச்சிது, நான் பை பண்ணலாமா மேலே அப்பர் சைடுக்கு அப்படின்னா நோ, சான்ஸ் இல்லை. பிரேக் அவுட் போயிட்டா இட்ஸ் ஓகே, போடுங்க, விடுங்க, பரவாயில்ல. உங்களுக்கு பிரேக் டவுன் ஆனால் மட்டும்தான் வந்து சேல் பண்ண சொன்னேன் சார், பிரேக் அவுட்டில் பை பண்ணாதீங்க. ஓகேங்களா. அதானி என்டர்பிரைஸ் வந்து பையிங்காக இருக்குது. ஆனால் வந்து இன்னும் என்ன சொல்ல, இன்னும் கொஞ்சம் நமக்கு டவுன் சைடில் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் லெவல் சப்போர்ட் லெவல் இங்கே தான் இருக்குது. 1972 வந்து பையிங்கான ஒரு சினாரியோ கிடச்சா தாராளமாக பையிங் சேல் பண்ணலாம். அதானி இல்லை, அதாவது இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. இதே ப்ரைஸ் எங்கள் இதில் கீழே வந்து கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு 10 லைன் ட்ரா பண்ணுங்கள், இந்த பிரேக் அவுட் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மார்னிங் அப்டேட்டுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. அதாவது அந்த ரிஸ்க் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த மார்னிங் ஏஞ்சி நம்ம எல்லா வேலையும் என்னுடைய வேலையும் பர்சனல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் அப்டேட் கொடுக்கணும் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும் இந்த வீடியோ. மேக்ஸிமம் மிச்ச வீடியோ வந்து பண்ணுறேன் அப்படின்னா அது வேறு. ஆனால் இந்த வீடியோ பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட அதை 4-5 வீடியோக்கு ஈக்குவல். இந்த மார்னிங் அப்டேட் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு ரிஸ்க்கான விஷயம். ஸோ உங்களுடைய லைக்ஸ், உங்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு அவுட்புட் என்னால் கொடுக்க முடியும். அப்புறம் வந்து வெபினார்ஸில் ஒரு சிட்டன் கேட்டிருக்காங்க சார், உங்களுடைய வெபினார் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், எப்படி இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு அது ஆல்ரெடி உங்களுக்கு என்னுடைய ப்ளேலிஸ்ட்லேயே போட்டிருக்கேன். என்னுடைய வெபினார் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் கால்ஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள், பரவாயில்ல. மிச்ச டீட்டெயில்ஸ் வெபினார் எப்படி இருக்கும், நான் எப்படி கண்டென்ட் எப்படி சொல்லித் தருவேன், என்னென்ன கவர் பண்ணுவேன், எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த வெபினார் டீட்டெயில்ஸில் வந்து கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அப்படி இருந்தும் டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.